25வது அதிகாரத்துக்குள்ளே நாம் வருகிறோம். மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது ஆதியாகமத்தில்? 50. ஸோ மையத்துக்கு வந்துட்டோம். இந்த அதிகாரத்தில் ஆதிமுற்பிதாக்களில் முதற் பிதாவாகிய ஆபிரகாமுடைய சகாப்தம் முடிவடைகிறத நாம் பார்க்க போகிறோம். இந்த 25வது அதிகாரத்தின் முதல் வசனம் இப்படி சொல்லுது: ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணி இருந்தான் என்று சொல்லி. ஆபிரகாம் கேத்துராள் என்னும் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருந்தான்னு கேத்துராள் என்கிற ஒரு நபரை வேதம் இங்கே தான் நமக்கு அறிமுகப்படுத்துது. இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சங்கதியே தெரியாது. ஸோ இது புதுசாக ஒரு காரியம் உள்ள வருது. இப்போ இந்த கேத்துராளை ஆபிரகாம் எப்போ விவாகம் பண்ணினானுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் அப்படி ஒரு கேள்வி எழும்புதுன்னு சொன்னால், தமிழ் வேதாகமத்தில் டவுட் இல்லை. தமிழ் வேதாகமம் சொல்லுகிற விதம் எப்படின்னா, ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான்னு சொல்லும்போது அது இப்போ நடக்கிற நிகழ்ச்சியாக சொல்லலை, எப்பயோ ஒரு தடவை நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறதா தெளிவாக சொல்லுது. ஆபிரகாம் கேத்துராள் என்னும் ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான்னு சொல்லி. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் குழப்பம் இருக்குது. நம்ம கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எடுத்து படித்தோம்னு சொன்னால், தென் அகெயின் ஏப்ரஹாம் டுக் அ வைஃப் அண்ட் ஹர் நேம் வாஸ் கேத்துரா அப்படின்னு கொடுத்துருக்கு. தென் அகெயின் ஏப்ரஹாம் டுக் அ வைஃப்னு சொல்லும்போது, இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆபிரகாம் ஒரு மனைவியை கொண்ட மாதிரி இங்கே இருக்கு. என்கேஜேவிக்கு போனோம்னு சொன்னால், ஏப்ரஹாம் அகெயின் டுக் அ வைஃப் அண்ட் ஹர் நேம் வாஸ் கேத்துரா அப்படின்னு இருக்கு. ரொம்ப வித்தியாசம் இல்லை. அங்கே அந்த தென் அகெயின் இருக்கு, இங்கே ஆபிரகாம் அகெயின் இருக்கு, அவ்வளோதான். ஆனால் அர்த்தம் ஒரே மாதிரி தான் போகுது. இப்போ இந்த அர்த்தத்தை கொண்டு வித்தியாசமான வியாக்கியானங்கள் வெளியே வருது. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சாராள் மரித்துட்டான். சாராள் மரிக்கும்போது அவனுக்கு இருந்த வாழ்க்கை துணையை அவன் இழக்கிறான். ஏற்கனவே ஆகாரம் அனுப்பியாச்சு, இப்போ சாராள் மட்டும்தான் இருக்கிறான். சாராள் இறந்து போயிடறான். சாராள் இறந்து போனதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து இவனுக்கு கல்யாணம் ஆயிடுது, ஈசாக்கு கல்யாணம் ஆயிடுது. ஸோ வீட்டில் இருந்த 2 பேரும் போயிட்டாங்கன்னு சொன்னால் இவன் தனிமையாக ஆயிடுறான். இவன் தனிமையின் நிமித்தம் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்டதா நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்குது. பெரும்பாலான கமெண்ட்ரிஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஈசாக்கினுடைய விவாகத்துக்கு பின்னால் தான் ஆபிரகாம் கேத்துராளை விவாகம் பண்ணான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 4 காரியங்கள் பெரிய பிரச்சனையாக வரும். என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம வாசிக்கிற இந்த 25வது அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தில் கேத்துராள் மூலமாய் உருவாகுகிற குடும்பத்தை பற்றி இருக்கு. கேத்துராளை பற்றி மட்டும் சொல்லலை, கேத்துராளுடைய பிள்ளைகளை பற்றி மட்டும் சொல்லலை, பிள்ளைகள் பெற்ற பேர பிள்ளைகளை பற்றி சொல்லுது, பேர பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகளை பற்றி சொல்லுது, கொள்ளு பேர பிள்ளைகளை பற்றி சொல்லுது. 6 பிள்ளைகளையும் 4 பேர பிள்ளைகளையும் 3 கொள்ளு பேர பிள்ளைகளையும் அவன் பெற்றெடுத்ததான் இந்த 4 வசனம் சொல்லுது. இப்போ 140 வயசுக்கு அப்புறம் அவன் கேத்துராளை கல்யாணம் பண்ணியிருந்தான். அவனுடைய ஆயுசு நாட்கள் 175ன்னு சொன்னால் 35 வருஷத்தில் பிள்ளைகள் பிறந்து பேர பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கும் பிள்ளை பிறக்கணும்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லாத ஒரு லிமிட்குள்ளே போகுது இல்லை. பிள்ளைக்கு ஒரு 20 வயசு ஆயிருந்தால் தான் அவன் பிள்ளை பெற முடியும், அவனுக்கு ஒரு 20 வயசு இருந்தால் தான் அவன் பிள்ளை பெற முடியும். இதுவே 40 வருஷம் ஆயிடுது. ஆனால் இருக்கிறதே எவ்வளோ தான் இருக்குது? 35 வருஷத்தோட குறைவாக தான் இருக்குது. எனவே அதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் 5வது 6வது வசனம் பார்த்தோம்னு சொன்னால், ஆபிரகாம் தன்னுடைய சொத்தை எப்படி பாகம் பிரித்தான் என்று கொடுத்துருக்கு. இப்போ அந்த வசனங்களில் ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் என்கிற அந்த கரெக்டான அதே சென்டென்ஸை ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் ரெபேக்காளுடைய வீட்டில் பேசும்போது சொல்லுகிறதை நம்ம 24வது அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? அப்போது என்ன ஆகுது? இது நடந்த பின்பு தான் அங்கே பெண் பார்க்க போயிருக்கணும்.
எது பாகப்பிரிவினை நடந்த அப்புறம். பாகப்பிரிவினை நடந்ததுக்கு அப்புறம்னு சொன்னாங்க, ஆபிரகாம் மற்ற பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்தான்னா அப்போ மற்ற பிள்ளைங்க ஏற்கனவே இருந்திருக்கிறாங்கன்னு ஆயிடுது. இது ரெண்டாவது பிரச்சனை. மூன்றாவது காரியம் என்னன்னு சொன்னால், சாராள் மரித்த பின்பு இவன் கேத்துராளை விவாகம் பண்ணியிருந்தான். கேத்துராளை என்னன்னு சொல்லணும்? மனைவின்னு தான் சொல்லணும், மறுமனையாட்டின்னு சொல்ல முடியாது. ஆனால் கேத்துராளை மறுமனையாட்டி என்று சொல்லி தான் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை விவாகம் பண்ணும்போது மனைவி இன்னும் உயிரோட இருக்கிறான்னு தான் அர்த்தம். இதெல்லாம் இல்லாமல் சிலர் ஆகாரை தான் கேத்துராள்னு சொல்லியிருக்கணும் சொல்கிறாங்க. ஆகார கேத்துராள்னு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொன்னால், இந்த குடும்பங்களுடைய இத்தனை பிள்ளைங்க, இந்த டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அந்த டீட்டெயில்ஸை நம்ம நாளாகம புஸ்தகத்தில் பார்க்குறோம். 1 நாளாகம புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 27லேருந்து 34 வரைக்கும் உள்ள வசனங்களில் இன்னும் கொஞ்சம் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அங்கே தனித்தனியாக ஆகாருடைய பிள்ளைங்க தனியாகவும் கேத்துராளுடைய பிள்ளைங்க தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஆங்கில மொழிபெயர்ப்பில் தென் அகெயின் ஏப்ரஹாம் அகெயின் சொன்னதுனால நமக்கு இந்த குழப்பம் வருது. ஆனால் தமிழ் வேதாகமும் தெளிவாக சொல்லுது, ஆபிரகாம் மறுமனையாட்டி இவளை கேத்துரால என்ன பண்ணானா, கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான்னு சொல்லி கடந்த காலத்தில் தெளிவாக சொல்லுது. ஏறக்குறைய இதே மீனிங்கில் NIV சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். NIV என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்க, ஏப்ரஹாம் had taken another wife whose name was கேத்துரா. அப்போது ஏறக்குறைய தமிழ் மாதிரி இது சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வா. சரி, இப்போது நிச்சயமாக கேத்துராளை ஆபிரகாம் ஈசாக்கினுடைய திருமணத்துக்கு பின்னால் கல்யாணம் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக அது முன்னாடி தான் இருந்திருக்கணும். அப்போது கேத்துராளுடைய ஃபேமிலி பற்றி நம்ம 2, 3, 4 வசனங்களில் பார்க்குறோம். அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். ஸோ 6 பிள்ளைங்க லிஸ்ட்டு வருது. இந்த 6 பிள்ளைங்களுடைய பேரில் மீதியான் என்கிற பேர் வருது பார்த்தீங்களா? இது கொஞ்சம் முக்கியமான பேர். இந்த ஜாதி பின்னாடி இஸ்ரவேலோட அடிக்கடி கிராஸ் ஆக போகிற ஜாதி. ஆனால் அதுக்கு முன்னாலேயே அந்த மீதியானியரை பற்றி சில காரியங்கள் நமக்கு வரும். இப்போ யோசேப்பை விலைக்கு விற்கிறாங்க. யார்கிட்ட விற்கிறாங்க? மீதியானிய வர்த்தகர் இடத்துல விற்றாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மோசே திருமணம் பண்ணுறான். மோசேயினுடைய மாமனார் மீதியான் தேசத்து ஆசாரியன் என்று சொல்லி வரும். ஸோ இந்த மீதியான் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறத பார்க்குறோம். யக்ஷான் அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் வருதுல, மீதியானோட அண்ணன் சிம்ரானுக்கு அடுத்தது யக்ஷான். யக்ஷானுடைய பிள்ளைங்க யக்ஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான். அப்போது சேபாவும் தேதானும் என்ன வருது? ஆபிரகாமுக்கு பேர பிள்ளைகளாக வராங்க. ஸோ 2 பேர பிள்ளைங்க இங்கே வருது. இதில் இந்த தேதானுடைய குமாரர் 3 பேர் இருக்குது. அசூரீம், லெத்தூசீம், லெயூமி என்பவர்கள்னு சொல்லி தேதானுடைய குமாரர் பற்றி வருது. இவங்க 3 பேரும் கொள்ளு பேர பிள்ளைங்க. அப்புறம் மீதியானுடைய குமாரர் பற்றி, மீதியானுடைய குமாரர் ஏப்பா, ஏபேர், ஆனோக்கு, அபீதா, எஸ்தாக்கா என்பவர்கள். ஸோ இவங்கெல்லாம் பேர பிள்ளைகளாக வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் கேத்துராளோட மூலமாக ஆபிரகாமினுடைய ஃபேமிலி. 6 பிள்ளைகள், 4 பேர பிள்ளைகள், 3 கொள்ளு பேர பிள்ளைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை 100 வயசில் பெற்றான்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ அவன் ஆகாரை 85 வயசில் கல்யாணம் பண்ணி 86வது வயசில் இஸ்மவேலை பெற்றான்னு நமக்கு தெரியும். இஸ்மவேலை பெற்ற பின்பு 14 வருஷம் கழித்து ஈசாக்கை 100 வயசில் பெற்றான். ஃபைன். இப்போது 100 வயதில் ஈசாக்கை பெற்றதை வேதம் விசுவாசத்தினால சாதித்த பெரிய காரியம் என்று சொல்லி
விவரமாய் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆவது அதிகாரம் 19 25 வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், அதில் பவுல் சொல்லும்போது ஆபிரகாம் விசுவாசத்தினால இவ்வளவு பெரிய காரியத்தை சாதித்ததா சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 11 12 வசனங்களுக்கு போனோம்னா, அங்கே சாராள் விசுவாசத்தினால இவ்வளோ பெரிய காரியம் சாதித்ததா நம்ம அங்கே பார்க்க முடியும். இப்போது 85 வயசில் ஏற்கனவே ஆகார் மூலமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. கேத்துராள் மூலமாக பிள்ளைகள் பிறந்து பேர பிள்ளைகள் பிறந்து அந்த ஃபேமிலி பெருகிக்கிட்டு வருது. இந்த சூழ்நிலையில் 100 வயசு ஆகும்போது இது நம்பர்ஸ்லாம் இவங்கெல்லாம் நிறைய இவங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்களாக இருந்திருக்கணும், இவங்கெல்லாம் வளர்ந்து வரணும். ஸோ சிச்சுவேஷன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆபிரகாமுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி இல்லை. அப்படி இருந்தும் 100 வயதில் அவன் பிள்ளை பெறுகிறது பெரிய விஷயமா சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை சாராள் மூலமாக தான் சொல்லியிருந்தது. சாராளுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. இப்போ 90 வயசு ஆயிடுச்சு. 90 வயசு ஆகும்போது சாராள் மூலமாக ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பெறுகிறது அற்புதமான காரியம் என்று சொல்லி அதை தான் அங்கே ஹைலைட்டாக கொண்டு வராங்கன்றது நம்ம இவ்வளவு காரியங்களை சேர்த்து பார்க்கும்போது ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியுது. ஸோ இப்போ ஆபிரகாம் தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுக்குறான். 25ஆவது அதிகாரம் 5-6 வசனங்களில் ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். கீழ் தேசம்னு சொன்னால் கீழேன்னு இல்லை, கிழக்கு. மேல் தேசம்னா மேற்கு. ஸோ கிழக்கு மேற்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். கீழ்காற்றை ஆண்டவர் வீச பண்ணினார்னா கீழேருந்து காற்று இல்லை, கிழக்குலேருந்து வந்த காற்று. அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. பைபிளில் இந்த டெர்மினாலஜி திரும்ப திரும்ப வரப்போகுது. சரி, இப்போ ஆபிரகாம் தான் சாகிறதுக்கு முன்னாலேயே தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு இதெல்லாம், மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம்னு சொல்லி டிசைட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்து பிரித்து செட்டில் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இந்த காரியம் நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். என்ன காரியம்? நம்ம நல்லா இருக்கும்போதே நம்ம பிள்ளைங்க நாளைக்கு சண்டை போடாமல் அவங்களுக்குள்ள விரோதம் எழும்பாமல் இருக்கணும்னா நாம் நல்லா இருக்கும்போது என்ன செய்யணும்? அவங்களுக்கு சமாதானமாக இது இன்னென்ன இருக்குன்னு சொல்லி தெளிவு பண்ணி அதை கிளியர் பண்ணி விட்டுருணும். 99% அதை செய்கிறது இல்லை. என்ன, சாகிற வரைக்கும் எல்லாத்தையும் இவங்களே வச்சிட்ருக்கிறது, செத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி அடிச்சுட்டு சாவுங்கடான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறது. அப்போ அதனால் என்ன ஆகுது? கூட பிறந்தவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பகைஞராக மாறி போய் குடும்பங்களில் பெரிய பிரச்சனைகள்லாம் எழும்புகிறத நாம் பார்க்கிறோம். விவேகமாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆபிரகாம் இதில் ரொம்ப சரியான முன் உதாரணம். அவன் தெளிவாக நல்லா இருக்கும்போதே செட்டில்மெண்ட்டே பண்ணுறது பார்க்குறோம். எப்போ? சாகிறதுக்கு 35 வருஷத்துக்கு முன்னாலேயே. ஏன்னா ஈசாக்குக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே அவன் அந்த செட்டில்மெண்ட்டை பண்ணிடுறத பார்க்குறோம். அவ்வளோ கிளியராக இந்த பிள்ளைங்களுக்கு இப்படி தான் சொல்லி அவன் செய்கிறதை பார்க்குறோம். ஸோ இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்லாக்காக இருந்துட்டோம்னு சொன்னாக்கா குடும்பத்தினுடைய ஃப்யூச்சர் ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளே வந்துடும். சரி, ஆதியாகமம் 25:7-8 வசனங்களுக்கு வந்தோம்னா ஆபிரகாமுடைய மரணத்தை பற்றி பேசுது. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நிறை வயதிலும் முதிர்ந்த பரிபூர்ண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். ஆபிரகாமுடைய ஏஜ் 175. அந்த 175 டிஸ்கிரைப் பண்ணுற விதம் எப்படி? நல்ல நிறை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான்னு சொல்லி அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஆபிரகாம் 175 வயசில் மரிக்கும்போது நோவாவுடைய குமாரனாகிய சேம் 565 வயது உள்ளவனா இன்னும் உயிரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்.
ஏபேர் என்கிறவன் 400 வயதோட இன்னும் உயிரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இது நம்ம கணக்கு போடும்போது தான் தெரியும். ஆனால் ஆபிரகாமுக்கு 175 வயசுங்கிறது இங்கே ஆண்டவர் பெரிய ஒரு காரியமாக சொல்கிறார். ரெண்டாவது, தன் ஜனத்தாரோடைய சேர்க்கப்பட்டான்னு சொல்லி வருது இல்லை, இது என்ன சொல்கிறது, மரணம் ஒரு முடிவுன்ற மாதிரி இல்லைங்கிறத தெளிவு பண்ணுது. இப்போ இவனுக்கு முன்னாடி உள்ளவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இவங்க அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. நிறைய பேர் உங்களுக்கு இப்படி சொல்கிறத நீங்கள் கேட்க முடியும். மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது நியூ டெஸ்டமெண்ட்டில் புதுசாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டது. ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் அந்த கான்செப்டே கிடையாது. ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, சாபமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அனுகிரகமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய கோபாக்கினியாக இருந்தாலும் சரி, அவ்வளவும் இந்த உலகத்திலே இருக்கிறதா தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் விசுவாசித்தாங்க. புதிய ஏற்பாட்டில் வரும்போது தான் புதுசாக இந்த கான்செப்ட், இந்த லைஃப்க்கு அப்புறம் இன்னொரு லைஃப்பை பற்றின்னு சொல்லி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தெளிவாக இருக்குது, ஆபிரகாம் மரித்து போயிட்டான்னு சொல்ல தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான்னு சொல்லி இருக்கு. அப்புறம் இங்கே ஆபிரகாம் சாகும்போது அவனுக்கு 175 வயசுன்னு சொன்னால், ஈசாக்குக்கு என்ன வயசு இருக்கணும்? 75 வயசு இருக்கணும். இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போது வயசு என்ன? 40. இப்போ 40 வயசில் கல்யாணம் ஆயிருக்கு. இப்போ 75 வயசில் அப்பா இறந்து போகிறார். சரியா? 75 வயசில் அப்பா இறக்கும்போது அவனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைங்களுக்கு வயசு என்ன? 15 வயசு. ஸோ ஆபிரகாம் சாகும்போது யாக்கோபும் ஏசாவும் 15 வயது பிள்ளைகளாய் அவங்க மத்தியில் இருக்கிறாங்கங்கிறத நம்ம கற்பனை பண்ணிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இனிமேல் சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் சம்பவிக்கும் போது ஆபிரகாம் இன்னும் உயிரோட இருக்கிறான். அவனுடைய மரணம் இந்த இடத்துல இல்லை, பின்னாடி வரப்போகுது. ஆனால் சொல்கிற ஒரு காரியத்தில் ஆபிரகாமுடைய சாப்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இப்படி இங்கே நரேஷனில் சொல்லப்படுது, அவ்வளோதான். ஸோ இப்போ 9-10 வசனங்களுக்கு வந்தோம்னு சொன்னால், அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலத்தை ஏத்தியின் புத்திரர் கையில் ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அதை ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இப்போ ஆபிரகாம் ஒரு கல்ற பூமி வாங்கினான்னு தெரியும், சாராள் அங்கே அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியும். அந்த இடத்துல தான் இவனை அடக்கம் பண்ணுறாங்க. யார் 2 பேர் செஞ்சாங்களா? ஈசாக்கும் இஸ்மவேலும் செய்தாங்க. ஈசாக்கு மனைவியினுடைய மகன், இஸ்மவேல் மறுமனையாட்டினுடைய மகன். இப்போ அவன் மட்டும்தான் மறுமனையாட்டின் மகனா, இல்லை மறுமனையாட்டிக்கு இன்னும் ஒரு 6 பிள்ளைங்க இருந்தாங்களா? இன்னும் 6 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க பேர் இங்கே மென்ஷன் வரல. ஏன் அவங்க பேர் மென்ஷன் வரலன்னு சொன்னாக்க, இதில் நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னால், கேத்துராலும் ஆகாரும் 2 பேரும் மறுமனையாட்டியாக இருந்தால் கூட அந்தஸ்தில் 2 பேரும் சமம் கிடையாது. அந்தஸ்தில் வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா, ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தது யாரு? சாராள். அப்போது சாராள் தன் பிரதிநிதியாய் தன்னுடைய அடிமை பெண்ணை கொடுக்குறா, தன் பிரதிநிதியாக கொடுக்குறா. அதனால் அவளுக்கு அந்தஸ்தில் கொஞ்சம் உயர்வு இருக்குது. கொஞ்சம், எந்த அளவுக்கு கொஞ்சம்னு சொன்னால், கடைசி வரைக்கும் சாராளுக்கு பிள்ளையே பிறக்கலன்னு வச்சுக்கோங்க. யார் சுதந்திரவாளியாக ஆயிருப்பா? இஸ்மவேல் சுதந்திரவாளியாக ஆயிருப்பான். இல்லது பிறந்து அந்த பிள்ளை இறந்து போச்சு, இல்லை இவன் கொண்டு போயிட்டு பலி கொடுத்தான் பாருங்க, பலி கொடுத்து கதை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் கூட யார் சுதந்திரவாளி ஆயிருப்பா? இஸ்மவேலுக்கு அந்த சான்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கேத்துராளுடைய பிள்ளைங்களுக்கு அந்த சான்ஸ் பற்றி பேச்சே கிடையாது. ஏன்னு சொன்னால், சாராள் அவளை கொடுக்கல, ஆபிரகாம் அவளை விவாகம் பண்ணி கொள்கிறான். இது இன்னொரு இடத்துல நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ யாக்கோபுக்கு 2 மனைவிகள். யார் யார்? லேயாளும் ராகேலும் மனைவிகள். இவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க? பிரதிநிதிகளாய் தங்களுடைய தாதிமார்களை அங்கே, தங்களுடைய வேலைக்காரிகளை அங்கே
மனைவிகளாக கொடுக்கறதை பார்க்குறோம். ரிசல்ட் என்ன ஆகுது? கோத்திர பிதாக்கள் லிஸ்ட்டுன்னு சொல்லி வரும்போது 12 பிள்ளைங்க கோத்திர பிதாக்களாக வரும்போது இந்த மறுமனையாட்டிகளுடைய பிள்ளைங்க ஈக்குவல் ரேங்கிங்கில் எல்லாருக்கும் சமமாய் வந்துடும். மனைவி பெற்ற பிள்ளைகளோட மறுமனையாட்டின் பிள்ளைகள் ஈக்குவலாக வந்துடுறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு நாள் ஈக்குவலாக வர முடியாது. ஆனால் ஈக்குவலாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, மனைவிகள் இவங்களை பிரதிநிதிகளாக கொடுக்கறதுனால அவங்களுடைய பிள்ளைங்க இவங்களுடைய பிள்ளைங்களோட ஈக்குவலாக வந்துடுறதை பார்க்குறோம். அதனால தான் யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் 12 கோத்திர பிதாக்களாய் கணக்கில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ கேத்துராளுக்கு அந்த ஸ்டாண்டிங் கிடையாது. அதனால் இங்கே அடக்க ஆராதனைனப்போ கேத்துராள் வந்ததாகவும் இல்லை, கேத்துராளுடைய பிள்ளைங்க இருந்ததாகவும் இல்லை. இந்த ஆபிரகாமுக்கு 75 வயசில் ஈசாக்குக்கு 175 வயசில் ஈசாக்குக்கு வந்து 75 வயசுன்னு சொன்னால் இஸ்மவேலுக்கு என்ன வயசு இருக்கணும்? 89 வயது இருக்கணும். ஈசாக்கினுடைய வயசு 89. நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அவங்க எவ்வளோ ஓல்டு பீப்புளாக அங்கே நிற்கிறாங்கங்கிறது நமக்கு கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம எல்லாருமே வாலிபர்களாக நம்ம நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ 11வது வசனத்தில் ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். இந்த 11வது வசனம் ஆக்சுவலாக அடுத்த அதிகாரத்தில் நடக்க போகிற சம்பவங்களோட தொடர்புடைய ஒரு வசனம். அதனால் நம்ம அதை இங்கே தியானிக்காமல் இதை தனியாக 26வது அதிகாரத்தில் வருகிற சம்பவங்களோட சேர்த்து தியானிக்கலாம். ஸோ அதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணி போகலாம். 12லேருந்து 18 வரைக்கும் ஆகாரனுடைய குமாரனாகிய இஸ்மவேலுடைய வம்ச வரலாறு வருகிறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ 12 சாராளினுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு அப்படின்னு ஆரம்பித்து பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலினுடைய புத்திரருடைய நாமங்கள் ஆவன ஒரு லிஸ்ட்டே வருது. அந்த லிஸ்ட்டில் 12 பிள்ளைங்க வருவாங்க. அந்த 12 பிள்ளைங்க முடியும் போது 17வது வசனத்தில் இஸ்மவேலின் வயது 137. அவங்க அப்பா சாகும்போது என்ன வயசுன்னு பார்த்தோம்? 89. அப்போ அவங்க அப்பா செத்ததுக்கப்புறம் இவன் 48 வருஷம் கழித்து மரிக்கிறான்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிறோம். ஸோ இப்போ வந்து அவனுடைய பிள்ளைங்களை பற்றி சொல்லும்போது அந்த 18வது வசனத்தில் அவர்கள் ஆவிலா துவங்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு. இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. அது மட்டும் இல்லை, 16வது வசனத்தில் தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களேன்னு இருக்கு. இப்போ இஸ்மவேலினுடைய குமாரர் அந்த ஏரியாவில் என்னவா இருக்கிறாங்க? பிரபுக்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அடிமை பெண்ணுடைய பிள்ளை தான். இவன் கூட அனுப்பும்போது வெறுமனே ஒரு வாட்டர் பாட்டிலும் அப்பமும் கொடுத்து அவளை அனுப்பிட்டான். ஆனால் அவன் புறப்பட்டு போய் அவங்க அம்மா அவனுக்கு ஒரு எகிப்து தேச ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அவன் 12 பிள்ளைங்களை பெற்று அந்த பிள்ளைங்க வளர்ந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க. எஸ்டாப்ளிஷ் ஆன விதம் எப்படின்னு சொன்னால் அவனுடைய 12 பிள்ளைங்களுமே 12 பிரபுக்களாய் அந்த ஏரியாவில் பெரிய ஒரு லெவலில் வந்துடுறதை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுடைய அடுத்த பிள்ளை ஈசாக்கு. ஈசாக்கினுடைய மகன் பிரபுவானதை இல்லை. ஈசாக்கினுடைய குமாரர்கள் கூட பிரபுக்களாக ஈசாக்கினுடைய குமாரர் யாக்கோபு கூட பிரபுவானதாக பார்க்கல. யாக்கோபுடைய பிள்ளைங்க கூட பிரபுக்களானதாக பார்க்கல. ஸோ இந்த பிரான்ச்சில் அது ஸ்லோவாக இருக்குது. அந்த பிரான்ச்சில் அவங்க சீக்கிரமாக பிரபுக்களாகிறாங்கன்னு பாருங்க. இந்த ஆவிலா துவங்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, இது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை குறிக்குது. இந்த ஆவிலா எங்கே இருக்குன்னு சொன்னாக்க நம்ம பின்னாடி மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு அதெல்லாம் போட்டு காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. சரி, எப்படி சொல்கிறது?
நான் இதில் காட்டினா புரிஞ்சுக்குவீங்களா? தெரியுமா உங்களுக்கு? தூரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல, ஓரளவுக்கு தெரிஞ்சு. சூர் வனாந்திரம் எங்கே இருக்கேன்? இந்த இடத்துல வரும். சூர் வனாந்திரம் எகிப்துலேருந்து வெளியே வந்தோன்னா சூர் வனாந்திரம் வந்துடும். அதை தாண்டி இங்கே வந்தாக்க அந்த அரபி வனாந்திரத்தை தாண்டி வந்தோம்னா இந்த இடத்துல ஆவில்லா இருக்கும். ஸோ எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற வழின்னு சொல்லும்போது இந்த சூர்லேருந்து ஆவிலா வழியாக எகிப்துக்கு அசீரியாவுக்கு போகிற வழி. ஸோ ஆவிலா இந்த இடத்துல இருக்குது, சூர் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, சரி. இதை நம்ம 1 சாமுவேல் 15ஆவது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:7 அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்துக்கு எதிரே இருக்க சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்தான்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஏரியா அடிக்கடி ரெஃபர் ஆகிற ஒரு ஏரியா. இப்போ ஈசாக்கினுடைய வம்சாவளி பற்றி தகவல் ஆரம்பிக்குது 19லேருந்து 26 வரைக்கும். 19வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கினுடைய வம்ச வரலாறு. இப்போ இஸ்மவேலை பற்றி சொல்லியாச்சு, அடுத்து ஈசாக்கு. முதல்ல ஆரம்பிக்கும் போதே கேத்துரால் பற்றி சொல்லியிருக்கு. ஸோ இப்போ ஈசாக்கினுடைய வம்ச வரலாறு என்னது? ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். இவள் பதான் ஆராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியும் ஆனவள். இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போதான் மேட்ரு. மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோடிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனும் சர்வாங்க ரோபம் அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினால் ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்குக்கு 60 வயசு, கல்யாணம் ஆகும்போது 40 வயசு. அப்போ மலடியாக இருந்தாள்னா எவ்வளோ நாள்? 20 வருஷம் பிள்ளை இல்லை. சகோதரியே கொடா கொடியாய் பெருகுவாயாகன்னு வாழ்த்துதல் சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆனால் 20 வருஷமாக அவளுக்கு குழந்தை இல்லை. 20 வருஷம் கழித்து அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். கர்த்தர் அதை கேட்டருளினார். பிள்ளைங்க உண்டாகுது. இப்போது அந்த பிள்ளைங்க ஒன்றோடொன்று மோடிக்கொண்டன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். இந்த கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுங்கிறது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியம் பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி வரும். நிறைய பேர் கர்த்தரிடத்தில் விசாரித்தாங்க. அந்த கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறது பல விதங்களில் விசாரித்ததா நம்ம பார்க்க முடியும். தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேட்குறதும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஊரின் தும்மிமை யூஸ் பண்ணுறதும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ தாவீது, நான் பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமான்னு கேட்குறான். கர்த்தர், நீ இப்படி போகாத அப்படி போன்னு சொல்கிறாரு. உனக்கு இந்த சத்தம் கேட்டப்புறம் நீ புறப்பட்டு போன்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் கர்த்தர் எப்படி பேசினாரு? அது ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக பேசினாரா, இல்லை டைரெக்டாக பேசினாரா? இதெல்லாம் அதாவது ஒரு தெளிவாக சொல்லப்படாத ஒரு விஷயம். அவங்க கர்த்தரிடத்தில் கேட்டாங்கன்னு மட்டும்தான் இருக்குது. இப்போ கர்த்தரிடத்தில் கேட்டாங்கன்னு சொன்னால் சில சமயம் அவங்க நிமித்தம் பார்ப்பாங்க. இப்போ நம்ம சீட்டுக்குலுக்கி போட்டு ஒன்று எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க சில காரியங்களை சூஸ் பண்ணி கர்த்தர் சொல்கிறாருன்னா இதுன்னு அர்த்தம்னு சொல்லி அப்படியெல்லாம் செய்கிறதும் உண்டு. கர்த்தர் அப்படியும் பேசினதாகவும் நம்ம பார்க்குறோம். நீ போகாதேங்கிறத அப்படி சொன்னதும் நம்ம பார்க்குறோம். தீர்க்கதரிசிகிட்ட கேட்டதும் உண்டு. இப்போ அவங்க பலிபீடம் கட்டுறாங்க. அந்த பலி செலுத்தி கர்த்தரிடத்துல பதில் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்திருந்து கர்த்தர் பேசுகிறதும் உண்டு. கர்த்தர் டைரெக்டாக பேசுகிறதும் உண்டு. நம்ம 17வது அதிகாரத்தில் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது ஆண்டவர் தரிசனம் கொடுத்து பேசலை, கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சின்னு சொல்லி பார்க்குறோம். நைட்டு ஃபுல்லாக பேசுகிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் அவன் சத்தத்தை மட்டும் கேட்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கர்த்தர் அப்படியும் பேசினார்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான், சவுல் கர்த்தரிடத்தில் விசாரித்தான்னு சொல்லி வரும்போது இந்த வார்த்தை பழைய ஏற்பாடு ஃபுல்லாக வரும், கர்த்தரிடத்தில் விசாரித்தாங்கன்னு சொல்லி. ஸோ இதனுடைய மாடஸ் ஆப்ராண்டி எப்படி இவங்க செய்கிறாங்க, ஆக்சுவலாக இது எப்படி செயல்படுதுன்னு
தெளிவாக கொடுக்கப்படலை, நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அதில் எப்படி இருக்குது. இப்போ இங்கே கர்த்தர் ஒரே வார்த்தையில் இப்படி தான் அப்படி தான்னு சொல்ல விளக்கமாக வேற சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு? 2 வித ஜனங்கள் உன்னுடைய வயிற்றில் இருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலாம் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இவ்வளவு டீட்டெயில்ஸாக சொல்கிறாரு. ஸோ அப்போ நேரடியாக பேசினாரோ அல்லது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக, இல்லை ஆபிரகாம் அப்போ உயிரோடு தான் இருக்கான், ஆபிரகாம் மூலமாக சொன்னாரோ தெரியாது. ஆனால் கர்த்தர் பேசினார்னு மட்டும்தான் இங்கே சொல்லிரு. இப்போது ஒரு நிமிஷம். ரெபேக்காள் 20 வருஷம் மலடியாக இருந்தாள்னு பார்க்குறோம். பிள்ளை பேருங்கிறது ஒரு ஆசீர்வாதம், வரவேண்டிய ஆசீர்வாதம் தடைப்பட்டு கால தாமதமாகி தள்ளி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மள ஏதாவது குறை இருக்கோ அப்படிங்கிற தாட் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த தடையாய் நிற்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்து அந்த தடையை நீக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற முயற்சியில் நாம் இறங்குறோம். இப்போ இங்கே எதுவுமே தடை இல்லைங்கிறத தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் எதுவுமே தடைன்னு சொல்லலை, தடை எதுவுமே இல்லை. தடை எதுவுமே இல்லாமல் கூட ஆசீர்வாதம் சில சமயம் லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னு சொன்னால் லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் இன்னொரு தம்பதியாரை பற்றி சொல்லியிருக்கு. யார்? சகரியா, எலிசபெத். சகரியா, எலிசபெத் 2 பேரும் கர்த்தரிட்ட நியமங்களின்படியும் அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் எல்லாத்துலேயும் எப்படி இருந்தாங்களா? எந்த விதமான குறையே கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. அந்த கப்புள் பெஸ்ட்டு, அதாவது ஒரு நல்ல முன்னுதாரணம். அப்படி இருந்தும் அவங்களுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லாது இருந்தது. ஸோ ஏதாவது தடை இருந்தால் தான் அது தடைப்படணும்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. தடையே இல்லாமல் கூட கர்த்தர் சில சமயத்தில் அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை அவர் டைம் படி செய்கிறத நம்ம இந்த எக்ஸாம்பிள்லேருந்து தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் 23வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறார். 2 ஜாதிகள் உன் கற்பத்திலிருந்து இருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். இதுவரைக்கும் பிரச்சனை இல்லை. மூத்தவன் இளையவனை சிநேகிப்பான்னு சொல்கிறார் பாருங்க. இங்கே தான் ப்ராப்ளம் வருது. மூத்தவன் இளையவனை சிநேகிப்பான் அப்படின்னு சொல்லும்போது மல்கியா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் மல்கியா அதை இப்படி சொல்கிறதை பார்க்கிறோம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகள் பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கினேன் என்றார் அப்படின்னு சொல்கிறார். 2 பிள்ளைங்க இன்னும் பிறக்க கூட இல்லை. பிறந்து ஒரு பிள்ளை கெட்ட பிள்ளையாக இருந்து ஒரு பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்து அந்த கெட்ட பிள்ளைக்கு தண்டனை கொடுக்கறதான் அதில் அர்த்தம் இருக்குது. நல்ல பிள்ளைக்கு ரிவார்டு பண்ணால் அர்த்தம் இருக்குது. பிள்ளைங்க இன்னும் பிறக்கவே இல்லை. பிறக்காது இருக்கும்போதே, வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவனே அவனை விட மேலே கொண்டு வர போகிறேன். அதை சொல்லும்போது மல்கியா சொல்லும்போது சொல்கிறான், நான் இவனை சிநேகித்தேன், நான் இவனை வெறுத்தேன்னு சொல்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதா மல்கியா சொல்கிறதை பார்க்குறோம். இப்போ இதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு பெரிய போர்ஷன் எடுத்துக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 10-23 வரைக்கும் உள்ள வசனங்களில் பவுல் இந்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறான். இது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். என்னது? இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளோட சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமோ? சொல்லக்கூடாதே. இப்போ என்ன சொல்லுகிறான்? இப்போ இங்கே நிறுத்திக்கோங்க கொஞ்சம். இப்போ என்ன சொல்லுகிறான்? பிள்ளைங்க இன்னும் பிறக்கலை,
நல்வினை தீவினை செய்யலை. இன்னசென்ட்னா டோட்டல் இன்னசென்ஸ். பிள்ளைங்களுக்கு இன்னும் இதுவே வரல, என்ன சொல்கிறது, கான்ஷியஸ்னஸ் கூட வரல. பிள்ளைங்க இன்னும் கருவில் தான் இருக்குது. கருவில் இருக்கும்போதே தேவன் ஒரு பர்சனை தெரிந்து கொள்கிறார், அடுத்த பர்சனை வேண்டான்னு சொல்கிறார். இப்போ அவனை வெறுத்தேன்னு சொல்லும்போது இவனை ஸ்நேகித்த விதத்தில் கம்பேர் பண்ணாக்கா அவனை வெறுத்தேன்ற அர்த்தம் வரும். அப்படி தான் அது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ ஏன் இவனை ஃபேவர் பண்ணுறாரு, அவனை ஃபேவர் பண்ணலை அப்படின்னு நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணி என்ன சொல்லலாம், ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவராக நடந்து கொள்ளுகிறார், இது நியாயமே கிடையாது, அது எப்படி இப்படி செய்யலாம், இல்லை நாம் அப்படி செஞ்சால் அவர் ஒத்துக்கிறது இல்லை, ஆனால் அவர் மட்டும் அப்படி செய்யலாமான்னு சொல்லி நம்ம அதுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். நியாயமான கேள்வி. ஆனால் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிற கான்செப்ட் என்னன்னு சொன்னால், அவர் தான் சிருஷ்டிகர், அவர் தான் சிருஷ்டிகர். அவருக்கு சாவரன் அத்தாரிட்டி இருக்குது. அவருக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு முழு உரிமை இருக்குது. அந்த அந்த அத்தாரிட்டியிலிருந்து அவர் செயல்படும்போது நாம் அவரை குற்றம் காணுகிறதற்கு நமக்கு தகுதி இல்லைன்னு ஆயிடுது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் நமக்கு ஈக்குவல் கிடையாது. தேவன் நம்மை சிருஷ்டித்தவர், நம்ம விட மேலே இருக்கிறவர். நம்ம விட மேலே இருக்கிறவர் தனக்கு கீழே இருக்கிறவங்கள எதை எதை செய்யணும்னு சொல்லி டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. அந்த ரைட்ஸ் அவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பார்வையில் இப்படி இருந்துருக்கூடாது, இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லையா, ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லுகிறேன். நான் மறுபடியும் அதை வாசிக்கிறேன். 9வது அதிகாரம் 10-14 வரைக்கும். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம், தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா, சொல்ல கூடாதே. அதோட நிற்கல, தொடர்ந்து இன்னும் ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுகிறான். இப்போ அவன் கொடுக்குற அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னால் 15 அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயே யாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியிலே எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருப்பார். அந்த சித்தமாயிருக்கிறாரோ அது முக்கியமான வார்த்தை. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருப்பார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துவார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடன் சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்க நீ யார்? உனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அதுதான் மெயின். அவருடைய ரைட்ஸை யூஸ் பண்ணும்போது அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. அவருடைய எதிர்த்து தர்க்கிக்க நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரு களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரங்களின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாக இருந்தாரானால் உனக்கு என்ன? அவருடைய அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி. இப்போ நம்மளுடைய பார்வையில்
அது அக்செப்ட் பண்ணக்கூடிய காரியமாக இருக்காது. அது எப்படின்னு சொல்லு. ஆனால் அது அப்படி தான். தேவனாக இருந்து செயல்படும் போது அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது. அந்த அத்தாரிட்டி படி அவர் ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறார் ஓவர் அதர் பர்சன். ஓகே, இப்போ யாக்கோபுக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஆனாலும் யாக்கோபை அவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். அது அவர் சூஸ் பண்ணது, அவர் செய்கிறார். நமக்கு இதை பார்க்கும்போது தலையெழுத்துன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது உண்மைதானோங்கிற மாதிரி ஆயிடுது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே டெசிஷன் ஆகி போச்சுன்னா என்ன அர்த்தம்? அவனால் அதை மாற்ற முடியாது, தேவனுடைய சித்தத்தை மாற்ற முடியாது. இப்போ ஏசா நினச்சாலும் இந்த பக்கம் வர முடியாது, யாக்கோபு நினச்சாலும் அந்த பக்கம் போக முடியாது. அப்போ டெசிஷன் ஆல்ரெடி மேடுன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். தேவன் வெகு சில காரியங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி தன்னுடைய அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி கொண்டு போகிறார். மற்றபடி அப்படி செய்கிற மாதிரி தெரியல. மற்றபடியெல்லாம் அது எப்படி செயல்படுதுன்னு சொன்னால், இப்போ நம்ம நீதிமொழிகள் 16:4ன்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 16:4. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனே உண்டாகிறார். அன்னைக்கு அடிபடுறதுக்குன்னே ஒரு 4 பேரை அதுக்குன்னே உண்டாக்குனார்னு வசனம் இருக்குது. தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார். நமக்கு இந்த மாதிரி வசனங்களை பார்க்கும்போது அப்போ அந்த துன்மார்க்கன் என்ன செய்வான்? பாவம், அவனை அதுக்குன்னு தான் உண்டாக்கி இருக்கிறாரு. அவன் கடைசியில் அப்படி தான் போய் முடிகிறான். அப்போ அவன் செஞ்சதில் எதுவும் மிஸ்டேக் இல்லைன்றது மாதிரி நமக்கு தோணும். ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யூதாஸ் காரியத்து இருக்கிறான்ல, யூதாஸ் காரியத்து ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறான். என்னன்னு அதை காட்டி கொடுத்தது தான். என்ன தீர்க்க தரிசனம் அது? என்னோட சாப்பிட்டவன் எனக்கு விரோதமாக தன்னுடைய காலை தூக்குனா அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது சங்கீதத்தில். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதான் இவன் செய்கிறான். அப்போ தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவன தேவ சித்தத்தை தானே நிறைவேற்றுகிறான். அப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்றின அவனுக்கு ஐயோ அவன் பிறகாது இருந்தால் நலமாயிருக்கும்னு எப்படி சொல்லலாம்? இல்லை, இதில் தான் காரியம் இருக்குது. தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார்னு சொல்லும்போது நம்ம 68வது சங்கீதத்தில் 68வது சங்கீதம் 2வது வசனம் 2வது 3வது வசனம், புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக முன் அழிவார்கள். இப்போது மெழுகு உருகுகிறது, அக்கினிக்கு முன்னாடி உருகிறது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்னாடி உருகிறார். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனில் மாற்றம் இல்லை, ஒரே தேவன் தான். இப்போ முன்னாடி இருக்க 2 பேரில் எஃபெக்ட் வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தன் அழிந்து போகிறான், இன்னொருத்தன் சந்தோஷப்படுகிறான். இது எப்படி? ஒரே தேவன் தான். இவனுக்கு 2 பேருக்கு எப்படி வித்தியாசமாக செயல்படுறாருன்னு தெரியணும்னா, இவங்க 2 பேருடைய தன்மை வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தன் துன்மார்க்கன், ஒருத்தன் நீதிமான். இப்போ இந்த துன்மார்க்கன், நம்ம இப்போ வெயில் இருக்குது, உஷ்ணம் இருக்குல்ல, சூரியன் இருக்குது, சூரியன்லேருந்து வெப்பம் வருது. இப்போ இந்த சூரியனுடைய வெப்பத்துக்கு முன்னாடி மெழுக வச்சோம்னா மெழுகு உருகும். இதே சூரிய வெப்பத்தில் களிமண்ணை வச்சோம்னா களிமண் இறுகும். இது உருகும், அது இறுகும். சூரியன் தான், வெப்பம் தான். ஆனால் இந்த எதிர்மறையான எஃபெக்டுக்கு காரணம் இது மெழுகாக இருக்குது, இது களிமண்ணாக இருக்கிறதுனால தான். தேவன் காரியங்களை செய்கிறார். இப்போ யூதாஸ்க்கு 12 பேர் இருந்தாங்க, அதில் ஒருத்தன் மட்டும் ஏன் இதை செய்யணும்? அந்த தீர்க்கதரிசனம் ஏற்கனவே எழுதப்பட்டது. ஆனால் இந்த ஒருத்தன் மட்டும் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மரியாள் தைலத்தை இது பண்ணும்போது இதை விற்று 300 பணத்துக்கு விற்று தரித்திரர் கொடுத்துருக்கலாமேன்னு சொன்னானா, தரித்திரர் மேலே அவனுக்கு இரக்கம் இருந்ததுனால சொல்லியான். ஏன் சொன்னானா, அவன் திருடனாக இருந்தபடினால, அப்படியே வசனம், அவன் திருடனாக இருந்தபடினால, பணத்தை கையிலேயே வச்சுட்டு இருந்தவனாக இருந்ததுனால அந்த வார்த்தை சொன்னான்னு. இப்போது அந்த எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இவன் நிறைவேற்றுறதுக்கு காரணமாக இருந்தது என்னது? இவனுடைய குணாதிசயம். மற்ற 11 பேருக்கு அந்த புத்தியே வரல, இவனுக்கு மட்டும்தான் அந்த புத்தி இருக்குது. 30 வெள்ளி காசுக்கு அவரை காட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறான்.
ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளிக்காசு சம்பளம் அன்னைக்கு. ஒரு 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 கூலிக்காரனுக்கு சம்பளம் ஒரு வெள்ளிக்காசு. இவன் ஒரு மாதத்து சம்பளத்துக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்குறேன்னு போய் கணக்கு போட்டு சொல்லிட்டு வரான். மற்றவங்களுக்கு அது தாட்டு கூட வரல, இவனுக்கு மட்டும்தான் வருது. காரணம் என்ன? அதுக்கு தேவன் காரணம் இல்லை, இவன் தான் காரணம். ஸோ தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கி இருக்கிறார்னு சொன்னால் அதுக்கு தேவன் காரணம் இல்லை, இவங்க அந்த டைப்பான ஆளுங்களாக இருக்கிறாங்க. ஃபைன். இப்போ தேவன் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற தீர்மானத்தின்படி சில காரியங்களை செய்கிறது உண்டுன்றதை யாக்கோபு ஏசாவின் விஷயத்தில் நம்ம அறிந்து கொள்கிறோம். இப்போ இதில் 25வது வசனத்தில், இந்த 25வது வசனம் 25வது வசனத்தில் 25வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஏசாவின் தோற்றம் பற்றி இருக்கு. என்னன்னு சொல்லியிருக்கு? சிவந்த நிறம் அப்படின்னு இருக்கு. சிவந்த நிறம்னா நம்ம ஃபேர்ன்னு நினச்சிக்கூடாது. நம்ம சிவப்பாக இருக்கிறாம்பா நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம்? நல்ல வெள்ளையாக இருக்கிறவங்களும் சிவப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே சிவந்த நிறம்னா சிகப்பு நிறம். அவன் ஒரு மாதிரி ரெட்டிஷாகவே இருக்கிறான், சிவந்த நிறமாக இருக்கிறான். ரெண்டாவது நிறைய முடி, உடம்பு ஃபுல்லாக கை கால் எல்லாத்துலேயும் அப்படியே ஒரு அங்கேயே போட்டிருக்கிற மாதிரி இருக்குது அவனுடைய தோற்றம். சரி, இப்போ இந்த பிள்ளைங்க பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு என்ன வயசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 160 வயசு. சரி, 27, 28 வசனங்கள். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினால் ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான், ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தான். குடும்பத்தில் செய்யவே கூடாத காரியம் இதுதான். பிள்ளைங்க ஒரே மாதிரி ஒரு நாளும் இருக்காது. 2 பிள்ளைங்க இருந்தால் 2 பிள்ளைங்களும் டோட்டலாக வித்தியாசமாக தான் இருக்கும். பிள்ளைங்க வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் பெற்றோர் பிள்ளைங்களை பாரபட்சமாய் பார்க்கக்கூடாது. அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு ஆம்பளை பிள்ளைன்னா பிடிக்கும், சிலருக்கு தங்கக்கிட்ட நல்லா பழகிற பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு கலராக இருக்கிற பிள்ளைங்கன்னா பிடிக்கும், இல்லை சிலருக்கு மூத்த பிள்ளைனா பிடிக்கும், சிலர் கடைசி பிள்ளைனா பிடிக்கும். இந்த மாதிரி இந்த பிடிக்கும் வேலையே வச்சுக்கக்கூடாது. பிள்ளை தான். இப்போது ஆபிரகாம் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சாகிறதுக்கு 35 வருஷத்துக்கு முன்னாலேயே சொத்தை பிரித்து கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் இல்லை? அதுதான் விவேகம். நமக்கு பின்னாலே நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இப்போ இவங்க செய்கிற விஷயம், இவங்க இருக்கும்போதே 2 பேர் அடிச்சுக்கிறத இவங்க பார்த்துக்க போகிறாங்க. இப்போது ஒரு பிள்ளைய நீங்கள் ஃபேவர் பண்ணிங்கன்னா அடுத்த பிள்ளைக்கு உங்கள் மேலே கோபம் வராது, அடுத்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை மேலே விரோதம் கிளம்பும். கோபம் இல்லை, விரோதமே கிளம்பும். எல்லா ஃபேமிலியிலையும் அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அப்பாவுக்கு மூத்த பிள்ளையா, அம்மாவுக்கு 2வது பிள்ளையா. ஸோ கட்சியில் இது ஒரு கோஷ்டி அது ஒரு கோஷ்டி இருக்கிறது மாதிரி இவங்க குடும்ப நடத்தில் கட்சி நடத்துகிறாங்க. இப்போ இது ஸ்டெப்பாக இந்த குடும்பம் சீரழிகிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரெபெக்காளும் ஈசாக்கும் திருமணமாகிற 24வது அதிகாரத்தை எல்லா என்கேஜ்மெண்ட்லேயும் எல்லா கல்யாணங்கள்லேயும் அந்த வேத பகுதியை பயன்படுத்துகிறாங்க. ப்ராப்ளம் என்னென்னா இவங்க 2 பேர் குடும்பம் அப்படி மாடலான ஃபேமிலியாக இல்லை, எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு மாடல் இது. இதை ஒரு நாளும் செய்யவே கூடாது. இந்த தப்பை யாக்கோபும் பண்ணுகிறான், அவன் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் வரதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அது பெரிய இஷ்யூவாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பிள்ளைங்களுடைய சைக்காலஜியில் அது குழந்தையிலேருந்தே பதிய ஆரம்பிக்கும். பிள்ளைங்க ஒன்றோட ஒன்று சேரவே சேராது. அந்த பகை உணர்வு உள்ளே வந்துருச்சுனாலே சேரவே சேராது. குடும்பம் பிரிஞ்சு போகிறதுக்கும் சண்டை பிரச்சனைகள் வர்றதுக்கும் தான் காரணமாக இருக்கும். ஸோ செய்யக்கூடாத பெரிய தப்பை இங்கே ஈசாக்கும் ரெபெக்காளும் செய்கிறத நம்ம பார்க்குறோம். 29லேருந்து 34 வரைக்கும். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. ஏதோம்னு சொன்னால் சிகப்புன்னு அர்த்தம். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன்,
இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூலியும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இப்போ இந்த வசனங்கள்லேருந்து நாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்? சேஷ்ட புத்திர பாகம் என்கிற ஒரு வழக்கம் இவங்க மத்தியில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பின் நாட்களில் ஆண்டவர் சீனாய் மலையிலிருந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தப்போ உபாகமம் 21 அதிகாரம் 16வது வசனத்தில், உபாகமம் 21:16 தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளிலே வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்படுகிறவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. அதாவது உனக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளையை பிடிக்கல, அவங்க அம்மாவையும் பிடிக்கலன்னா கூட அந்த பிள்ளை தான் மூத்த பிள்ளைன்னா சேஷ்ட புத்திர பாகம் அங்கே தான் போகணும். நீ வேறு யாருக்கும் அதை மாற்றி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையாக கொடுக்கறத பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே கட்டளையாக கொடுக்கறதுக்கு முன்னாலேயே இங்கே அது ப்ராக்டிஸில் இருக்குது, வழக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் காணிக்கையும் சரி பலியும் சரி பின் நாட்களில் அது கட்டளையாக கொடுக்கப்படுது. ஆனால் ஏற்கனவே அது காயின் ஆபேலிருந்து வழக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாதிரி நிறைய காரியங்கள் வழக்கமாக இருக்கிறது பின்னாடி ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் கட்டளைகளாக கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இங்கே யாக்கோபு பற்றி ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் கிடைக்குது. யாக்கோபு எப்படிப்பட்டவன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட் கிடைக்குது. என்ன கிடைக்குது? யாக்கோபு ஏசாவுக்கு தம்பி. எத்தனை வருஷம் தம்பி? ஒன்றா தான் பிறந்தாங்க. சில வினாடி இவன் பின்னாடி பிறந்தான், அவ்வளவுதான். அதனால் நஷ்டம் என்னது? சொத்தில் 2 மடங்கு சேஷ்ட புத்திர பாகமாக அவனுக்கு போக போகுது. அதில் பாதி தான் இவனுக்கு வரப்போகுது. தன்னை விட 2 மடங்கு அவன் அடைய போகிறான். இப்போ இதை மைண்டில் வச்சுட்டு இருந்து அதை கவர்ந்து கொள்ளுகிறதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை இம்மிடியேட்டாக யூஸ் பண்ணி அவன் வாங்கிடுறான். அவன் களைப்பாக வருகிறான். அந்த டைமில் இவன் சுட சுட சுட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் கேட்குறான் குடுறான்ட்டு. இவன் இம்மிடியேட்டாக சொன்ன வார்த்தை என்னது? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு, நான் உனக்கு தரேன். அவனும் அதே மூச்சில் உடனே சொல்கிறான், நானே சாக கிடக்கிறேன், எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அண்ணன் தம்பி விளையாட்டாக 1000 காரியங்கள் பேசிக்குவாங்க. நம்ம இதை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது, கரெக்ட். ஆனால் யாக்கோபு யாருன்னு இங்கே தான் தெரியுது. இன்று எனக்கு ஆணையிட்டு கொடுன்னு சொல்கிறான். ஆணையிட்டு கொடுத்த அப்புறம் அவனுக்கு கூளை கொடுத்தான். அப்படின்னா அவன் அதை சும்மா விளையாட்டாவோ பேச்சுவாக்கிலே இல்லை, ஏற்கனவே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அழகாக அது கைக்கு வரும்போது அதை எப்படி தட்டி எடுக்கணுங்கிறத தெளிவாக இருந்து செயல்படுதான். இதை இவன் தொடர்ந்து செய்ய போகிறான். ஸோ இது ஒரு ஹிண்ட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது நம்ம பார்க்குறோம். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், சேஷ்ட புத்திர பாகத்தை அவ்வளோ அலட்சியமாக இவன் கொடுத்துட்டு போகிறான்னு சொன்னால், அப்போது அது அவ்வளோ கெயின் இல்லையோ, அது அவ்வளோ லாபமாக இல்லையோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நமக்கு நல்லா தெரியும், ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் வெள்ளியும் பொண்ணும் உடைய பெரிய சீமானாக இருக்கிறான். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் யாருக்கு கொடுத்துருக்கான்? ஈசாக்கு கொடுத்துருக்கான். அப்போது ஆபிரகாமுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் ஈசாக்கு இருக்கிறான். ஆபிரகாமோடைய மற்ற பிள்ளைங்க யாருக்குமே அது கிடைக்கல, ஈசாக்கு தான். அப்போ டிவைட் பண்ணியிருந்தா ஆபிரகாமோட இவன் கீழே வந்திருப்பான். இவனுக்கு உண்டான எல்லாம் அவனுக்கு கொடுக்கும்போது ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிறான். ஆனால் நம்ம வாசித்த வசனம் 11வது வசனத்தில் வாசித்தோம்ல, ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்னு. ஸோ ஆபிரகாம் உள்ள ஆசீர்வாதம்லாம் தனி. ஆபிரகாம் மரித்த பின்பு ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் அதை அடுத்த அதிகாரம் பார்க்கலான்னு சொன்னேன். அடுத்த அதிகாரத்தில் அவனை ஆசீர்வதித்த விதம் வரப்போகுது. எத்தனை மடங்காக ஆசீர்வதிச்சாரா? 100 மடங்காக ஆசீர்வதிச்சாரான். பெரிய ஜாக்பாட் அது. 100 மடங்காக ஆசீர்வதிக்கிறான்னா இப்போ இவனுடைய சொத்து லெவல்லேருந்து அவனுடைய சொத்து லெவல் எவ்வளவு தூரம் உயரப்போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போது
இவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவ்வளோ அலட்சியமாக கொடுத்துட்டு போகிறான்னா நிச்சயமாக இந்த உயர்வுக்கு முன்னாலேயே தான் இருக்கணும். ஆபிரகாம் மரித்த பின்பு தான் தேவன் அவனை ஆசீர்வதிச்சார். இவனுக்கு 15 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அது நடக்குது. அப்போ இது அதுக்கும் முன்னாடி நடந்திருக்கணும். ஆபிரகாமுக்கு இருந்த அதே சொத்து இங்கே இருந்தது. இவனுடைய பார்வையில் அது பெரிய விஷயமா இல்லைனால அவன் அதை அலட்சியப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவன் அப்படி அலட்சியப்படுத்தினதை எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனத்தில் நமக்கு இப்படி சொல்லுது. எபிரேயர் 12:16 ஒருவரும் வேசி கள்ளனாகவும் ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னன்னு சொல்லியிருக்கு? அவன் ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டதுனால அவனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்படுது. என்னன்னு? சீர்கெட்டவனாகிய ஏசான்னு சொல்லு. சீர்கெட்டவனாகிய ஏசா முட்டாள், அவ்வளவு பைத்தியக்காரன், தன்னுடைய ஸ்லாக்கியத்தை அப்படி ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு போகிறதை பார்க்குறான். 17வது வசனம், ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவர் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். இப்போ நமக்கு என்ன சொல்லப்படுது? அவன் செஞ்சது மாதிரி நீனு செய்யாத. அவன் என்ன செஞ்சான்? ஒரு வேளை போஜனத்துக்காக. அங்கே கேட்குறதுக்கு பதிலாக தாண்டி போய் வீட்டுக்குள்ளே கேட்டிருந்தா அவங்க அம்மா கொடுத்துருக்க போகிறாங்க. இல்லை, சாப்பாடு கிடைக்க போகுது, சாப்பாடு இல்லாமல் போக போகிறது இல்லை. அதை அங்கேயே உட்காந்து குடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு அதுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு அவன் அவ்வளவு ஃபூலிஷாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்லப்படுது? இப்போ யாக்கோபுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைக்குது? ஏசா கிடைக்குது. யாக்கோபுக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லை, அந்த சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு இல்லை, அவனுக்கு கிடைக்குது. ஒன்றா பிறந்த 2 பேரில் இவனுக்கு கிடைக்காம அவனுக்கு கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய காரியங்கிறத அவன் உணர்ந்துருக்கணும். அப்போ அதை இழக்கிறதுக்கு அவனுக்கு மனசு வரக்கூடாது. இப்போ நமக்கு என்ன ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கு? ஊரில் யாருக்குமே கிடைக்காது. நம்மெல்லாம் அதாவது ஒன்றுமே இல்லாதவங்களாக இருந்தவங்களை ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். நம்மளோட ஞானிகள் இருக்கிறாங்க, நம்மளோட நல்லவங்க இருக்கிறாங்க, நம்மளோட பெரியவங்க இருக்கிறாங்க, நம்மளோட தேவ பக்தி உள்ளவங்க இருக்கிறாங்க, நம்மளோட நீதிமான்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டார். ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் நம்மளை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய காரியம்ங்கிறத நாம் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அப்படி மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன காரியத்துக்காக நம்ம அதை இழந்துருவோம். ஒருத்தர் பாடும்போது இப்படி பாடுறாங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. எது மாணிக்கம்னு நமக்கு தெரியணும், இது வெறும் மண்ணுன்னு தெரியணும். இந்த சின்ன பிள்ளைங்க இருக்குல்ல, குழந்தைங்களுக்கு மாணிக்கத்துக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்கள் கோழி குண்டு கொடுங்களேன், அது கோழி குண்டை வாங்கிக்கிட்டு என்ன செய்யும்? கலர் கலராக கோழி இருக்குன்னு வாங்கிக்கிட்டு தங்கிட்டு இருக்கிற மாணிக்கத்தை கொடுத்துரும். ஏன்னா அதுக்கு வித்தியாசம் தெரியாது. பெரியவங்களாக இருக்கிற நமக்கு இது வெறும் கண்ணாடி பொருள், அது மாணிக்கம்னு நமக்கு தெரியும். அப்போது நாம் இந்த சின்ன காரியங்கள், உலகத்தில் இருக்கிற சின்ன மேன்மைகள், உலகத்தில் கிடைக்கிற சின்ன பெருமைகள், உலகத்தில் கிடைக்கிற சின்ன இன்பங்கள், இதெல்லாம் இல்லாமல் போகுது. இன்றைக்கி நான் இன்பமாக இருக்கலாம், அடுத்த வருஷம் அது இன்பமாக இருக்காது. இன்றைக்கி தான் அது. அப்போ அதுக்கு பேர் ஒரு வேளை போஜனமா. அந்த வேலையோடு அது முடிஞ்சு போகுது, அடுத்த வேளை பசிக்க போகுது. அந்த மாதிரி இருக்க போகிற ஒரு காரியத்துக்காக கிடைப்பதற்கு அரிதான திரும்ப கிடைக்காத காரியத்தை நான் என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணின சீர்கெட்ட ஏசாவை போல நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாதான். ஸோ நான் எதை இழந்தாலும் பரவாயில்லை, இதை நான் இழக்கக்கூடாதுன்னு பிடிச்சிக்கிறவங்களா நாம் இருக்கணும். இந்த பாட்டு இருக்குல்ல, என்னது, தூயாதி தூயவரே, அதில் என்னன்னு வரும்? தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்,
பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை வேறு எதுவுமே வேண்டாண்டவர், எனக்கு இதுதான் வேணும், மற்றது எது இருந்தாலும் எனக்கு இல்லைனாலும் தேவையில்லை. அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கிறது அவசியம். இப்போது யாக்கோபு 4வது அதிகாரம் 22, 23 வந்தோம்னா அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு வசனம் இருக்குது. யாக்கோபு 4 யாத்ராகம் 4 22, 23. அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன் சொல்கிறார். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விட மாட்டேன் என்பதாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல். ஈசாக்கு யார் சேஷ்ட புத்திரன்? ஏசாதான் சேஷ்ட புத்திரன். கர்த்தருக்கு யார் சேஷ்ட புத்திரனா? அவ்வளவு அவனை அவர் ஹானர் பண்ணுறார், ரொம்ப ஸ்பெஷலாக அவனை மேலே தூக்கிடுறாரு. என்னுடைய சேஷ்ட புத்திரன். ஈசாக்குக்கு அவன் சேஷ்ட புத்திரன் கிடையாது, ஆனால் தேவனுக்கு அவன் சேஷ்ட புத்திரன். இப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. யார் மூத்த பிள்ளை? ரூபன் தான் மூத்த பிள்ளை. அப்போ அவன் தானே சேஷ்ட புத்திரன். ஆனால் வேதம் சொல்லுது, 1 நாளாகமும் 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள், 1 நாளாகமும் 5, 1-2. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரிலே பலத்தினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்நிதியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புக்கு போயிடுச்சு. யோசேப்போட 2 பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு ஷேர் வாங்கிடுறாங்க. அப்போது டபுள் ஷேர் யார் வாங்குறது? ஆக்சுவலாக யோசேப்பு டபுள் ஷேர் வாங்குறான். ஆனால் அவன்தான் சேஷ்ட புத்திரன் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி சேஷ்ட புத்திரன் மாறி வருகிறதே நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ இதோட இந்த அதிகாரம் ஃபினிஷ் ஆகுது. நம்ம அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கும்போது ஈசாக்கினுடைய காரியங்களோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஏசா கலர் சிவந்த மெனின்னு போட்டிருக்குது. தாவீது குறித்து சொல்லும்போது கூட சிவந்த மெனி அழகிய கண்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது கூட வெண்மையும் சிவப்புமானவர். அப்படி அப்போ அந்த சிவப்புக்கு என்னது, ஏதோம்னா சிவப்புன்ற பேர். இந்த சிவப்புக்கு என்ன வித்தியாசம் 3 பேருக்கும்? அதாவது ஏசாக்கு வரும்போது ரெட்னஸை பற்றி பேசுகிற வார்த்தை அது. அந்த ரெட்னஸ் ஆமாம், இங்கே இப்போ மற்ற இடத்துல அது அந்த இடத்துலலாம் வருதான்னு எனக்கு தெரியல, நான் செக் பண்ணோம். 2வது உன்னத பாட்டில் சொல்லப்படுற வார்த்தைங்களை நம்ம இயேசு கிறிஸ்துக்குன்னு டைரெக்டாக ரிலேட் பண்ண முடியாது. பைபிள் அப்படி சொல்லலை. நமக்கு போதிக்கிறவங்க அப்படி தலைமுறையாக சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. உன்னத பாட்டில் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை மென்ஷன் பண்ணதா பாடல்கள் இருக்குது, போதனைகள் இருக்குது. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. அதனால் நம்ம அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி தாவீதை பற்றி அவன் சிவந்த மேனி உள்ளவனாக இருக்கிறான்றதை நான் கொஞ்சம் செக் பண்ணணும். இதே வார்த்தை தானே அதுதான்னு பார்க்கணும். இது கிளியராக ரெட்டு, அது வரைக்கும் ஷூராக தெரியும். ஆமாம் பிறக்கும்போது அப்படி இருக்கு. ஆமாம், ரெட்டாக இருக்கு. பிரைஸ் லார்ட். சொல்லுங்கள். ஸோ நமக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, ஏன்னு கேட்குறதுக்கு சேஷபுத்த பாகத்தை கொடுத்தது என்ன அப்படின்றது நமக்கு எதுவுமே கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. பட் அவர் தான் நமக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காருல்ல. அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சிவகாரத்தின் இதை கொடுத்துருக்காரு இல்லையா. நம்ம ஏன் நம்ம அப்பா மாதிரி நம்ம அவர்கிட்ட ஏன் இது என்ன வாட் இஸ் த ரீசன் கேட்கலாம்ல? இல்லை, அதாவது அவர் அப்பான்னு சொல்லலாம். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, என் சித்தத்தை செய்கிறவங்க எனக்கு தாயும் சகோதரருமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ நான் அவருக்கு தாயின்னு சொன்னால் நான் அவர் வாடப்படான்னு கூப்பிடலாமா? அப்படி இல்ல. அப்படிதான். பட் இது ரொம்ப யோசனை. எனக்கு ஒரு क्वेश्चन. ஏன் இது கிளியர் பண்ணிக்குவோம். அவர் எனக்கு பரலோகத்தில் இருக்கிற பிதா. அவர் என்ன அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அவர் என்ன ஸ்வீகாரம் எடுத்திருக்கிறார். ஓகே, ஸோ லீகலாக நான் அவருடைய சன்.
எனக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சா கூட ஒரு காரியம் மாறவே மாறாது. என்னன்னா, அவர் சிருஷ்டிகர், நான் சிருஷ்டி. இந்த டிஃப்ரென்ஸை மறந்துடாதீங்க. ஒரு கம்பெனியில் ஓனர் வந்து பெரிய ஆள்னு வச்சுக்கோங்களேன், லோவஸ்ட் கேடரில் இருக்கிறவங்க தோளில் அவர் கை போட்டு அவர் நடந்து போகிறாருங்கிறதுக்காக அந்த கேடரில் இருக்கிறவன் அவர் தோளில் கை போட்டு நடந்தான்னா எப்படி இருக்கும்? அவருடைய லெவலில் இருந்து எனக்கு தகப்பனாக இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குறாருங்கிறதுக்காக நான் அவர் மடியில் ஏறி உட்காந்துக்கிறதுக்கு அப்படி வராது. ஏன்னா அவர் கிரியேட்டர். நம்ம சிருஷ்டிகள் ஒரு நாள் சிருஷ்டி கிட்ட அப்படி கிட்ட போகவே முடியாது. அந்த அந்த அவர் யார் நம்ம யாருங்கிறது ஃபஸ்ட்டு அது கிளாரிட்டி கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம ஜெபத்துலேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு சொன்னால், ஒரு இப்போ பவுல் சொன்ன வார்த்தையே, ஒரு குயவன் வந்து மண்ணை பிசைகிறான், அந்த மண்ணை பிசைஞ்சு அந்த மண்ணை வச்சு ஒரு பாண்டம் உண்டாக்குறான். அது சட்டியும் உண்டாக்கலாம், அது பானையும் உண்டாக்கலாம், அல்லது வேறு என்ன வேணும்னாலும் உண்டாகலாம். இதை உண்டாக்குகிறதுக்கு அவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா ஆஸ் எ கிரியேட்டர் அவனுக்கு எதை என்ன செய்யணும்னு இது. இப்போ இந்த களிமண் ஏன் என்ன அப்படி கனமானதுக்கு யூஸ் பண்ணலன்னு கேட்க முடியுமா? அந்த டிஃப்ரென்ஸ் தான் அவன் சொல்கிறான். உன்னுடைய பார்வையில் அது அநீதி போல இருக்கலாம், தேவனிடத்தில் நீ குற்றம் காண முடியுமா? அவர் தன்னுடைய லெவல்லிருந்து செய்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய லெவல்லேருந்து நாம் குற்றம் காண முடியாதுங்கிறது கான்செப்ட். அது நமக்கு குற்றம் காணல, என்ன வாட் இஸ் தி ரீசன்? அதுதான் அவருடைய ரீசனை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த லெவல் டிஃபரன்ஸை நம்ம அப்பப்போ மறந்து போயிடும். நம்ம வந்து அவரை நமக்கு ஈக்குவல் மாதிரி கொண்டு வந்துடுறோம். அதனால் நம்ம எப்படி பேசிக்கிறோமோ அதே மாதிரி அவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதனால தான் நிறைய காரியங்கள் பிரச்சனையாக இருக்குது. அவர் அந்த லெவலில் இருக்கிறார், நம்ம இங்கே இருக்கிறோம். நமக்கு அங்கே போகிறது கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் அங்கே காலடியை வைக்க முடியுது. இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே இது அதாவது சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருடைய டெசிஷன்ஸை, அவர் செய்கிற ஒரு காரியங்களை நம்ம விட்டுட்டு தான் செய்ய முடியும் மொழி. அதுக்கு என்ன ரீசன், அதுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா நீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அவர் நமக்கு ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அவருடைய சாவரன் அத்தாரிட்டியை அவர் யூஸ் பண்ணுறார். யாக்கோபு ஏசா விஷயத்தில் அது பிளெயின் அண்ட் சிம்பிள். பிள்ளைங்க இன்னும் பிறக்கவே இல்லை, பிறக்காது இருக்கும்போது அவர் டிசைட் பண்ணிட்டாரு. அந்த டிசிஷன் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கிரியைகளின்படி இல்லை, தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய நியமத்தின்படி அது நடந்தது. புரியுதுங்களா? அப்போ காயின் ஆபேலையும் அவர் ஆல்ரெடி அது டிசைடட் தான். இல்லை இல்லை இல்லை, அப்படி டிசைட் பண்ணதா சொல்லலை. அதுதான் அது வந்து நான் இந்த களிமண்ணும் இதுவும் சொன்னேன் பாருங்க. களிமண்ணும் இதுவும் என்ன மெழுகும் சொன்னேன் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் கொடுக்கும்னு. ஒரே தேவன் முன்னாடி தான் போய் 2 பேர் நிற்கிறானுங்க. இவன் உருகிறான், அவன் வந்து இருக்கிறான். அதுதான் வித்தியாசம். நாம் யாராக இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நாம் இருதயத்தில் யாராக இருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தேவனிடத்துலேருந்து நமக்கு காரியங்களும் வரும். இப்போ என்னுடைய இருதயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய இருதயம் எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? நம்ம 2 பேருமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனால் தேவன் முன்னால் போய் நிற்கும்போது, நான் தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவனாக போகும்போது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இன்னொரு ஆள் வேறு மாதிரி போகும்போது சாதுரியமாக செய்கிறோம்னு நினைப்பாங்க, ஆண்டவரை மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, நிறைய விதமாக ஆண்டவரை அப்ரோச் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே ரிசல்ட் வரும். அதுக்கு தான் யூதாஸ் காரியத்தை எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அவன் இருதயத்தில் ஃபால்ட் இருந்ததுனால தான் அவன் அந்த தப்பு செய்கிறான். இல்லைன்னா அது செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவருடைய உண்டு உறங்கி எல்லாரும் அவருடைய தான் இருக்கிறாங்க, இவனும் அவருடைய தான் இருக்கிறான், இவனும் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கான், இவனும் அதிசய அற்புதம் செஞ்சுருக்கிறான். இல்லை, எல்லாம் செஞ்சு கடைசியில் அவன் அப்படி போயிடறான். அவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும். அந்த மனுஷனுக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்கிறார். கடைசியில் அந்த கேடுகட்ட நிலைமைக்கு அவன் போகிறது காரணம் இருதயத்தில் ஃபால்ட் இருக்குது. ஆண்டவர் ஏசாவை குறித்த அந்த முன்குறித்தலை யோசிக்கும் கொஞ்சம் ஃப்ரீவில்லோடு அதை ரிலேட் பண்ணால் அது எப்படி சொல்லலாம்?
ஏசா அப்படி தான் செய்வான், அவனுக்கு ஃப்ரீ வில் கொடுக்கப்பட்டு ஏசா அப்படி தான் விலகி போவான்னு ஒரு டிசிஷனா, இல்லை அவனை அதுக்காகவே தான் படைச்சு டிசிஷன் பண்ண மாதிரி? ஏசா எங்கேயெல்லாம் விலகி போகல, அவன் எங்கே விலகி போனான்? ஏசாலாம் விலகி, ஏசாக்கு ஃப்ரீ வில்லுன்னு ஒன்று இல்லை. யாக்கோபை ஆசீர்வதிச்சதோட ஆண்டவர் ஏசாவை அதிகமாக ஆசீர்வதிச்சார். யாக்கோபு தரித்திரனாகி பிழைக்கிறதுக்கு இடம் தேடி எகிப்துக்கு போகிற டைமில் ஏசா பெரிய பிரபு, அவனுடைய பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய பிரபுக்கள், அவங்கெல்லாம் ரூலிங்கில் இருக்கிறாங்க, பெரிய லெவலில் இருக்கிறாங்க. யாக்கோபுடைய பிள்ளைங்களும் தஞ்சம் அடைஞ்சு போகிறாங்க எகிப்துக்கு. ஏசாவுடைய பிள்ளைங்க அப்படி இல்லை. சேயீர் மலை புத்திரர்னு சொல்லி அந்த ஏரியா ஃபுல்லாக அவன்து பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவர் விட்டு விலகும்போது கர்த்தர் அவங்கள தண்டிக்கிறார், அது வேற காரியம். இந்த நான் ஏசா சொல்கிற காயினோட காரியம், மற்ற யூதாஸ் காரியத்தோட காரியம்லாம் அவங்க அப்படி தான் அதை ஃப்ரீவில்லோடு ரிலேட் பண்ணால் எப்படி அதை சொல்லலாம்? அவங்க ஃப்ரீவில்லே இல்லாமல் போயிட்டாங்கன்னு ஒரு இதுவாக, ஃப்ரீவில்லே கொடுத்தாலும் அப்படி தான் நினைப்பாங்கன்னு, அப்படி தான் நடந்துப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரா? இல்லை, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. எப்படின்னா, நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, ஏசாவுக்கு ஒரு ஃப்ரீ வில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் தேவனுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா அவனால் சூஸ் பண்ணி போக முடியுமில்ல. அதுக்கு பதிலாக ஆண்டவர் அவனை கண்டம் பண்ண மாதிரி ஆயிடுதில்லை. அப்போ அவனுடைய ஃப்ரீ வில் அவன் யூஸ் பண்ண முடியாமல் போகுதில்லை. அதுதான் நீங்கள் கேட்குற கேள்வி. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஆண்டவர் அங்கே ஏசா யாக்கோபை பற்றி சொல்லும்போது இந்த ஜனம் அந்த ஜனம்னு சொல்லும்போது ஏசா யாக்கோபுன்ற இண்டிவிஜுவல்ஸை பற்றி பேசலை, அவங்களுக்கு பின்னால் எழும்ப போகிற சந்ததிகளை பற்றி பேசுகிறார். இன்றைக்கி ஏதோம் என்கிற சந்ததி ஒன்றும் இல்லாமல் இருக்குது. ஆனால் யாக்கோபு என்கிற சந்ததி இன்றைக்கும் உலகத்தில் மையமாக இருந்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு சந்ததியாக இருக்குது. அவர் பின்னாட்களில் நடக்க போகிற பெரிய காரியத்தை பற்றி சொல்கிற தீர்க்க தரிசனம். இந்த ரெண்டு இண்டிவிஜுவல்ஸை பற்றின காரியம் கிடையாது. இப்போ ஏசாவுடைய ஆக்ஷன்ஸ்னாலையும் யாக்கோபுடைய ஆக்ஷன்ஸ்னாலையும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப்படலை. ஏசாக்கு அப்புறம் விலகி போனவங்களால அதை ஆண்டவர் சூஸ் பண்ணி இவனுடைய சந்ததி மூலமாக நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் சூஸ் பண்ணுறார். சேஷ்டபுத்த பிராகம்ன்றது பர்த் ரைட். ஸோ எல்லா அசட்ஸும் அவருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்டா? 2 மடங்கு. ஸோ அப்போ இவனுக்கு எந்த அசட்டும் போகாதா? சொத்தை 3 பிரிச்சிருவாங்க. 3 பிரித்து 2 மடங்கு அவனுக்கு கொடுத்துருவாங்க, 1 மடங்கு இவனுக்கு கொடுப்பாங்க. ஓகே. லாஸ்ட் டைம் நீங்கள் தான் இந்த யாக்கோபோட மணியோட எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி ஒரு மெசேஜ் சொன்னீங்க. பட் அவன் பிளெஸ்ஸிங்ஸை யாக்கோபு ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி வாங்கினதுனால அதுக்கு பின்னாடி அவனோட கான்சிக்வன்சஸ் பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. யாக்கோபு ஆசீர்வாதத்தையே தேடுறவனா இருக்கிறான். எஸ், மணியோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நாட் நெசசரிலி மணி, பிளெஸிங். அப்பா கிட்டேருந்து பிளெஸிங், மாமா கிட்டேருந்து மணி, அப்பா கிட்டேருந்து பிளெஸிங், இப்படி எல்லாம் கடைசியில் ஆண்டவர்கிட்டையும் நீர் என்ன ஆசீர்வாதத்தெல்லாம் போக விட மாட்டேன்னு ஆண்டவர்கிட்டையும் பிளெஸிங். அந்த பிளெஸிங் பின்னாடியே ஓடுறான். நான் அன்றைக்கி மெசேஜில் சொன்னது என்னன்னு சொன்னால், இன்றைக்கும் ஜனங்க பிளெஸிங் பின்னாடி தான் ஓடுறாங்க. அவங்களுக்கு பிளெஸிங் தான் வேணும். ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? அதுக்கு என்ன தடையாக இருக்குது? வர வைக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செஞ்சால் நான் ஆசீர்வதிக்கப்படலாம்? கால்குலேஷன் பூரா அதே தான். இந்த ஆசீர்வாதத்தை தேடி தேவனை அணுகுகிறது சரியாக இருக்காதுங்கிறதுக்காக அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆபிரகாமும் ஈசாக்கும் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனால் யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றும் கடைசியில் என் வாழ்க்கை சஞ்சலம் உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி மைனஸில் போய் முடிகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்காக அதை காண்பித்தேன். ஸோ பின்னாடி வர பிளெஸ்ஸிங்னா என்ன சொல்கிறீங்க? இப்போ பர்த் ரைட்டுன்றது இந்த அசட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் அவருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இல்லையா? ஸோ பின்னாடி வர பிளெஸ்ஸிங்ன்றது அப்போ அது என்னது? பின்னாடி வர பிளெஸ்ஸிங்னா இப்போ ஈசாக்குக்கு என்ன சொத்து இருக்கோ அந்த சொத்தில் 2 மடங்கு சேஷ்டபுத்திர பாகமாக போகும்போது 1 மடங்கு அடுத்தவனுக்கு வரப்போகுது. இதுதான் அந்த டைமில் நடக்க போகிற விஷயம். ஆனால் அவங்க காலத்துக்கு அப்புறம், அவங்க பிள்ளைங்களுடைய காலத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம்னு சொல்லி வரும்போது அந்த சந்ததி எவ்விடமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வரும்போது ஆண்டவர் சொல்ல 2 ஜனம் உருவாகுது. இந்த ஜனத்தை விட இந்த ஜனம் பலத்து அவங்க தான் மேலே வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அந்த பிளெஸிங் பற்றி பேசுகிறேன். யாக்கோபை கூப்பிட்டு, அப்பா இதுமாரி ஏசாவை ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறாரு, சீக்கிரம் நீ போயிட்டு ஆட்டில் பிடிச்சின்னு வா, நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ போயிட்டு. சரி, இல்லை அவனுக்கு ரோமம் இருக்குது, எனக்கு ரோமம் இல்லை, என்னை சபிப்பாருன்னு ஆனாலும்
அது காரியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி செய்ய வச்சுறேன். சரி, இப்போ ஏன் அந்த மாதிரி பண்ணா? யார்? தகப்பனுக்கு மூத்த பிள்ளை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை. ரைட், ஆசை. இவங்க விட்டுற வேண்டியது தானே. அதுதான் அந்த கோஷ்டி முதல்ல இல்லையா? வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் என்ன சொல்லிடுறாருன்னா, மூத்தவன் இளையவனை சேவிப்பானு. அந்த வார்த்தை சொல்லிட்டாரு ஏற்கனவே. இல்லை 2 பிள்ளைகள் ஒன்றோட மோதிக்கொண்டு அது நிமித்தம் அவன் செய்யலையா? அவளுக்கு இவனை பிடிக்கும். ஆசீர்வாதத்தை அவனுக்கு போகிறத விட இவனுக்கு கொடுக்கணும். இல்லை, நான் அது மாதிரி யோசித்தேன். எப்படின்னா, அவங்க 2 பிள்ளைங்களும் வயிற்றில் இருந்து ஒன்றோட மோதிக்கொண்டு இருந்தது. இது என்னவாகும்னு விசாரிக்க போனான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ண, உன் சந்ததி, உன் வயிற்றில் 2 பிள்ளைங்க 2 சந்ததியாக வரும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்றதுனால இவன் மாதிரி பண்ணியிருக்கலாமோ நான். அப்படி வசனம் சொல்லாததுனால நம்ம அப்படி எடுக்க முடியாது. சிம்பிளாக என்னென்னா, இவனுக்கு இவன் ஃபேவரபிள் இல்லையா? இப்போ குடும்ப தலைவர் பெரியவனை ஆசீர்வதிக்கிறேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். ஆமாம், அவன் அவனை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். சாப்பிட்றதுக்கு கொடுக்குறானோ என்னவோ, அது மூத்தவன். இவங்க அது மாதிரி பண்ணணும்னு கேட்குறான். அதுதான் அது எப்படி இவன் அவனுக்கு போகிறத தட்டி எப்படி இவன் தனக்கு வேண்டிய பிள்ளைக்கு கொடுக்கணுன்றதுல தான் அவளுடைய காரியம் இருக்குது. இது 25-28 பார்க்கும்போது, ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசியாக இருந்ததுனாலே. அப்போ அவன் சாப்பாட்டுக்காக தான் பையன் பட்சமாக இருந்தானா? அது வீக் பாயிண்ட்டு. அவன் சாப்பாட்டுக்கு ஆகன்னு இல்லை சிஸ்டர், அவனுக்கு அந்த பிள்ளை பிடிக்கும். அவன் பட்சமாக இருந்தான். அதாவது 2 பிள்ளை டைரெக்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று வெளியே போய் வேட்டையாடி அப்படி வனசஞ்சாரியாக இருக்கிற ஒருத்தன், இன்னொருத்தன் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு கேரம் போர்டு ஆடுற டைப். அவன் வெளியே போகிற டைப் கிடையாது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இது அம்மாவுக்கு ஃபேவரெட்டு, அது அப்பாவுக்கு ஃபேவரெட், அவ்வளோதான். அப்போ அப்பா ஆசீர்வாதம்னு சொல்லும்போது அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறார். அந்த மாதிரி தான். இப்போ அவன் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் இவனுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, இவனுக்கு பிடிச்சிருக்கு. அதில் ஒன்று அவன் குக் பண்ணுற விதம் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் கடைசியில் அந்த ருசின்ற விஷயத்தில் தான் அவன் மாற்றுறதே. ஆமாம். இப்போ ஏன் இல்லையா? அதாவது பிள்ளைங்கன்னு வரும்போது 2 பிள்ளை ஒன்றா இருக்கிறத பார்க்கவே முடியாது. ஒரு பிள்ளைக்கு ஸ்வீட்டு பிடிச்சா அடுத்த பிள்ளைக்கு காரம் பிடிக்கும். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்க எப்படி வேணால் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் பெற்றோர் காரணம் கொண்டு ஒரு பிள்ளை நல்லா படிக்கும், ஒரு பிள்ளை படிக்காது. நல்லா படிக்கிற பிள்ளையை ஃபேவர் பண்ணுறது, அந்த பிள்ளைக்கு அன்பு பாராட்டுறதுன்றது தப்பு. இருந்தாலும் இல்லைனாலும் குருடோ முடமோ எதாக இருந்தாலும் சரி, பிள்ளை தான். எக்காரணம் கொண்டும் ஒரு பிள்ளையை அடுத்த பிள்ளைக்கு மேலே கொண்டு வரவே கூடாது. சிலருக்கு பொம்பளை பிள்ளை ஃபேவரெட்டு, சிலருக்கு ஆம்பளை பிள்ளை ஃபேவரெட்டு, சிலருக்கு மூத்த பிள்ளை, சிலருக்கு கடைசி பிள்ளை. இந்த மாதிரி பண்ணும்போது அது நாளைக்கு அவங்க நல்லா இல்லாததுக்கு நம்ம இன்றைக்கி செய்கிற தப்பு. அது ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க. உனக்கு யார் பிடிக்கும், அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா? இந்த கேள்வியெல்லாம் குடும்பத்தில் கேட்கக்கூடாத கேள்வி. யார் கேட்குறதுக்கும் அலோவ் பண்ணவும் கூடாது. அப்பாவும் பிடிக்கும், அம்மாவும் பிடிக்கும், இதில் என்ன அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா, அந்த இதே வரக்கூடாது. குடும்பம் தான், பிள்ளைங்கன்னா பிள்ளைங்க தான். தப்பு பண்ணால் தப்பு தான். பெரியவன் பண்ணால் விட்டுறது, சின்ன பொண்ணை அடிக்கிறது, இல்லை சின்னவனை விட்டுறது பெரியவனை அடிக்கிறது, இந்த மாதிரி கதையே இருக்கக்கூடாது. இப்போ ஒரே கர்ப்பத்தில் பிறக்கிற அந்த 2 குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரே யோசனை உடையவர்களாய், ஒரே சிந்தை, ஒரே குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், சொல்லுங்கள். என்ன கேள்வின்னு மட்டும் சொல்லுங்கள். அதுதான், அது எப்படின்னு கேட்குறேன். இப்போ இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, இவங்க யோசனை டிஃப்ரெண்ட் படுது, இவங்களுடைய செயல்களும் அப்படி தான் இருக்குது. கேள்வி என்னது? அதாவது ட்வின்ஸு பிறகுது இல்லையா? அப்போ அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவாக பார்க்க வந்தவங்க இவங்க 2 பேரும் ஒரே யோசிப்பாங்க, ஒரே சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க. அது இல்லை, எனக்கு ட்வின்ஸ் தான். அதனால தான் நான் அந்த கேள்வி கேட்குறேன். அப்படி தான் இருக்காங்களா வீட்டில்? வீட்டில் அப்படி தான் சேமாக தான் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒன்று தான், ஒரே மாதிரி தான். பிரியம் ஒரே மாதிரி, இது பிடிச்சது பிடிக்காததெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குமா? ஓரளவுக்கு கொஞ்சம் ஒத்து போகும். கொஞ்சம் ஒத்து போகிறது இல்லை, ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? இல்லை, இருக்காது அந்த மாதிரி.
ஒருத்தர் ஒரு இண்டிவிஜுவல், அதனால் அப்படி இருக்காது. அப்போ அவங்களுடைய செயல்பாடு பார்க்குறதுக்கு அவங்களுடைய ஜாடை அதெல்லாம் ஒன்றா இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய சாய்ஸ்ன்னு வரும்போது 2 பிள்ளைங்க வித்தியாசமாக வரும்.